ஃபார் லூப் எழுத போகிறேன். ஸோ ஃபார் லூப் எழுதுறதுக்கு எப்போவுமே ஃபார் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட வேரியபிள் நேம் நான் க்ரியேட் பண்ணுறேன். என்னோட வேரியபிள் நேம் வந்து ஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் ஃபார் லூப்பில் எல்லாருமே ஐ தான் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு என்ன வேரியபிள் நேம் ஏபிசி எது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் வேரியபிள் நேம் வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்டீஜர் டேட்டா டைப் தான், அதாவது நம்பரில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வந்து இன்ட் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். i is equal to 1ன்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்ததுமே செமிகாலன் போட்டுக்கணும். எதுக்கு செமிகாலன் போடுறோன்னா, எனக்கு எவ்வளோ டைம்ஸ் என்னோட வைஷுங்கிற நேம் பிரிண்ட் ஆகணும். 6 டைம்ஸ் தானே. அப்போ i is equal to less than or equal to 6. அடுத்தது செமிகாலன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு டைமும் என் கண்டிஷன் 1 by 1 இன்க்ரீஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் பிரிண்ட் ஆகணும், அப்போ 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் 6 டைம். அப்போ அது பிரிண்ட் ஆகிறதுக்காக i is equal to i ப்ளஸ், இதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். பட் இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். i is equal to i plus 1. ஸோ இதையுமே இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு. சாரி, இந்த இடத்துல ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா system.out.println இதுக்கு வந்து நம்ம கோட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். என்னோடய அவுட்புட்டில் என்ன பிரிண்ட் ஆகணும், எனக்கு வந்து வைஷுங்கிறது 6 டைம் பிரிண்ட் ஆகணும். ஸோ வைஷுங்கிறது இல்லைன்னா ஓகே வைஷுங்கிறது எனக்கு 6 டைம் பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்காக இப்போ நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இப்போ நார்மலாக நான் பிரிண்ட் வைஷுன்னு 6 டைம்ஸ் கொடுத்து ரன் பண்ணது ஒரு 6 டைம்ஸ் பிரிண்ட் ஆனது பார்த்தீங்க. இப்போ ஃபார் லூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் லூப்பில் கொடுத்துருக்கிறது ரன் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கலாம். எரர் இல்லைன்னா நமக்கு கோட் வந்து கம்பைல் ஆயிரும். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ண போகிறேன். என்டர். இப்போ எனக்கு வைஷுன்னு ஆல்ரெடி நம்ம அந்த 6 டைம்ஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரன் பண்ண மாதிரியே இப்போது இந்த ஃபார் லூப் கொடுத்தது எனக்கு வைஷுன்னு 6 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி நடந்தது இதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபோனில் இருக்க ஆன்லைன் கம்பைலர் இல்லைனா லேப்டாப் ஏதாவது ஒன்று எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் நான் என்ன ஃபார் லூப் அப்படின்னா ஒரு விஷயம் எவ்வளோ தடவை நம்மளுக்கு வேணும்னு நமக்கு தெரியும். அதாவது எனக்கு எவ்வளோ டைம் வேணும், 6 டைம் வேணும். அப்போ நமக்கு எவ்வளோ டைம் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கணுமோ அது தெரிஞ்சால் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபார் லூப் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இன்டீஜர் டேட்டா டைப் நான் கொடுத்துட்டேன். i அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன் 1ன்னு கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு டைம் தானே ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது மொத்தம் 6 டைம் எனக்கு வந்து வைஷுன்னு பிரிண்ட் ஆகணும்னா ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் ஆகணும், அப்புறம் செகண்ட் டைம், அப்புறம் தேர்ட் டைம், அப்புறம்